ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் ஜாலியாக எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வெக்கேஷனுக்கு வெளியே போயிருப்பீங்க. இல்லை உங்கள் வீட்டிலே நிறைய கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. பசங்க வீட்டில் இருக்கனால டெய்லி சூடாக ஏதாவது வித்தியாசமாக நம்ம சமைச்சு கொடுப்போம். அவங்களும் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார். இது வந்து பொங்கல், இட்லி, தோசையோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த சாம்பார் உங்கள் பசங்களுக்கு செய்து கொடுங்க. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாம்பார் வந்து ரொம்ப சுலபமாக செய்திடலாங்க. எல்லாமே கட் பண்ணி போட்டு பருப்போடு வேக வச்சோம்னா நம்ம பொங்கல் இல்லை இட்லி பண்ணுறதுக்குள்ளே இந்த பருப்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம தாளித்து கட்டணும்னா டிஃபன் சாம்பாரும் ரெடி ஆகிடும், பக்கத்துலேயே டிஃபனும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து நம்ம பருப்பு வேக போட்டுக்கலாம். அரை கப்புக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு எவ்வளோ எடுத்திங்களோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த டிஃபன் சாம்பார் 2 பருப்பு சேர்ந்து வச்சாதாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணால் உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். காய்கறி இல்லாமல் செய்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் நான் பொரித்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் சேர்க்குறேங்க. 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் சேர்த்தா அந்த இனிப்பு வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த சாம்பாருக்கு வந்து புளிப்புக்கு நம்ம புளி ஊற்ற மட்டும் வெறும் தக்காளி தான். அதனால் 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சாம்பார் சூப்பராக இருக்கும், கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மஞ்சள் பூசணிக்காய், கேரட் இது 2 இருந்ததுனால நான் அது மட்டும் சாம்பாருக்கு போடுறேன். மஞ்சள் பூசணிக்காய் சாம்பாரில் போடும்போது சாம்பார் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது போடுங்க. எந்த காய்கறியும் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டு வைங்க. சாம்பாரோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாவும் நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் இது வீட்டில் ரெடி பண்ணின சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எண்டு கார்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடிட்டு வெயிட் போடுங்க. வெயிட் போட்டு 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணுங்கள். பருப்பு நல்லா குழுன்னு வேவணுங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம். ஒரு மத்தோ இல்லை இந்த மாதிரி மேஷரோ வச்சு மசிச்சு விட்டுடுங்க. இல்லை கரண்டியில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு விடும்போது கேரட்டோ இல்லை மஞ்சள் பூசணிக்காவோ ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாமா? அதுக்காக ஒரு குழி கரண்டி வச்சுருக்கேன். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் கூடவே கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ரொம்ப குறைவாக வெந்தயம் போடணும். அதாவது ஒரு பிஞ்ச் அளவு தான் வெந்தயம் போடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பெருங்காயம் சேர்த்து இருந்தாலும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு சாம்பார் எடுத்து வச்சுக்கலாம். சாம்பாரோட பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணும்னு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கும்போது இன்னும் நல்லா ஆறுச்சுன்னா ஒரு மாதிரி கெட்டியாகிடும். அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது அது பருப்பு மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து வச்சதை சேர்த்துட்டு கூடவே வாசனை கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ நல்ல டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இட்லி, பொங்கலோட நிறைய சாம்பார் ஊற்றி தழும்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோட என்னோடய மெத்தடில் ஒரு முறை சாம்பார் செய்து பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ந்து சஞ்சய் நானும் விலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.